يا نبي الله. السلام عليكم ورحمة الله وبركاته. தற்பொழுது நல்லோர்கள் நாதாக்களை நினைவுபடுத்துவது நமது பாவத்திற்கு பகரமாகும் என்ற தலைப்பிலே சிறப்பான உரையை நிகழ்த்துவதற்காக வேண்டி தரீகாவினுடைய அமைப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கும் கண்டி உடனுவர மஜ்லிஸுல் உலமாவின் உறுப்பினரும் மற்றும் வரஹந்தனிய மദ്രസத்துல் ஹசனைன் குர்ஆன் மദ്രசாவின் அதிபருமான மௌலவி அல் ஹாஃபில் ரஷாத் கௌசி காதிரி வர்ரிஃபாய் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وآله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد فقد قال الله تعالى في التنزيل: بسم الله الرحمن الرحيم ولا تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار وما لكم من دون الله من أولياء ثم لا تنصرون. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் ஏகநாயன் மகா கிருபையாளன் சகல வஸ்துக்களின் மீதும் முழு ஆற்றலும் அதிகாரமும் படைத்தவன் முதலும் முடிவும் அற்றவன் இறைவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் மீண்டேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உத்தமநாதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய மேலான சுன்னாக்களை தேடி தேடி பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஅ தாபிஈங்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அருமையான இந்த மஜ்லிஸில ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நமது பெற்றோர்கள் மீதும் இறைவனுடைய அன்பும் அருளும் அவனது ரஹ்மத்தும் ராஹத்தும் எல்லா நிலைமைகளிலும் நிறைவாக உண்டாவதா. மேலான இந்த மஜ்லிஸினை தலைமை ஏற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிசங்கைக்குரிய சாதாத் அன்னவர்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தினர்களே, தொடராக வழங்கப்படக்கூடிய இந்த பயான்களின் ஊடாக இந்த உபன்யாசங்களின் மூலம் சிறந்தொரு மாற்றத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எனது வாழ்க்கைக்கு சிறந்தொரு முன்மாதிரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் வருகை தந்திருக்கக்கூடிய மாணவர்களே, வாலிபர்களே, ஒரு ஜமாத்தினர்களே, வல்ல நாயன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. முதற்கண் உங்கள் அனைவருக்கும் சலாத்தை கூறிக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, ஒரு அருமையான ஒரு மஜ்லிஸ்ல நாம் அமர்ந்திருக்கின்றோம். இப்படியான மஜ்லிஸ்களை நாம் ஒரு போதும் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுவாங்க,
இந்த உலகத்துல நான் வாழ்வதற்கு ஆசையே வைக்கல. இந்த உலக வாழ்க்கையை விட எனக்கு மௌத்து ஆகச் சிறந்தது. துன்யாவுடைய வாழ்க்கையை விட எனக்கு மௌத்து சிறந்தது. இல்லா மின் சலாஸ், இறைவன் 3 விடயங்களை, அந்த 3 அமல்களை, வணக்கங்களை இறைவன் படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்துல நான் மௌத்தாவது ஆகவே. முதலாவதா சொல்றாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், ரப்பு இந்த உலகத்துல 3 அமட்களை படைத்திருக்கின்றான். அதுல முதலாவதா சொல்றாங்க இறைவனுக்காக வேண்டி, இறைவனுடைய பொருத்தத்துக்காக வேண்டி அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், இறைவனுக்காக வேண்டி இறைவன் பாதையில ஜிஹாது செய்யக்கூடிய அந்த அமலை இறைவன் படைத்திருக்கின்றான். அந்த அமல ஒரு மனிதன் புரிவதனால அந்த அடியான் பெற்றுக்கொள்ளக்கூடிய சவாபுகள் சுபஹானம். இரண்டாவது சொல்லுவாங்க உமர் நாயகம், இரவுல இறைவன் நின்று வணங்கக்கூடிய ஒரு அமலை வைத்திருக்கின்றானா இல்லையா? கியாமுல்லை. அந்த கியாமுல்லை அல்ல, அல்லாஹ் பாதுகாக்க. இரவுல இறைவனை வணங்கக்கூடிய அந்த அமட்களை இறைவன் வைத்திருக்கின்றானா இல்லையா? இரவு அமட்கள், இரவு வணக்கங்கள். அந்த வணக்கங்களை இறைவன் மனிதன் புரிவதனால் இறைவன் அந்த அடியானுக்கு வழங்கக்கூடிய வெகுமதிகள் மேலானவை. மூன்றாவதா சொல்லுவாங்க உமர் நாயகம், இப்படியான நல்லடியார்களுடைய சபைகள்ல மஜ்லிஸ்கள்ல வந்து அமர்வதினால வாழ்க்கையில ஒரு விதமான மாற்றத்தை இறைவன் ஏற்படுத்துகின்றான். நல்லோர்களுடைய சபைகள்ல வந்து அமர்வதனால் ஏற்படக்கூடிய வாழ்வியல் தாக்கம், இந்த அமட்களை, இந்த 3 விதமான அமட்களை இறைவன் படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்துல வாழ்வதற்கு நான் ஆசையே வைத்திருக்க மாட்டேன். சொல்றாங்க யாரு? சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, ஒரு ஹலீஃபா. அன்புக்குரியவர்கள், ஒரு அருமையான மஜ்லிஸ், ஒரு அருமையான சபை. இப்படியான மஜ்லிஸ் எங்கெல்லாம் நடக்குதோ இயன்ற அளவு அந்த மஜ்லிஸ்ல போய் அமர்ந்து எமது ஈமானை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சஹாபாக்கள் அழைத்து சொல்றாங்க, ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உங்களோட ஈமானை நீங்க பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜத்திது ஈமானக்கும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி எங்களோட ஈமானை நான் பலப்படுத்துறது? கைஃப நுஜத்திது ஈமானனா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, அது எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க எங்களோட ஈமானை பலப்படுத்துறது, எங்களோட ஈமான் எப்படி நாங்க புதுப்பிக்கிறது? கற்றுக் கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜத்திது ஈமானக்கும், உங்களோட ஈமானை நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பிகௌலி அஃதலி திக்ர், இறைவனை அதிகம் ஞாபகப்படுத்துவது கொண்டு, மேலான திக்ருடைய கலிமாக்களை மொழிவது கொண்டு உங்களோட ஈமானை நீங்க பலப்படுத்திக் கொள்ளுங்க, ஈமான நீங்க வலுவூட்டிக் கொள்ளுங்க, உயிரோட்டமான ஈமான உங்களோட ஈமான் நீங்க ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றார். அப்ப ஈமான பலப்படுத்தக்கூடிய அம்சங்கள்ல முதலாவது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது. இரண்டாவதா பெருமக்கள் சொல்லுவாங்க, நல்லடியார்கள் குறித்து பேசப்படக்கூடிய சபைகள்ல அமர்வது எங்கட ஈமான பாதுகாக்கும், எங்கட ஈமான பலப்படுத்தும். அன்புக்குரியவர்கள், மேலான இஸ்லாமிய உறவுகளை, அப்ப நல்லடியார்கள் எங்கெல்லாம் ஞாபகப்படுத்தப்படுறாங்களோ அங்க நாங்க எங்களோட காலங்களை, எங்களோட நேரங்களை ஒதுக்கி போய் சற்று நேரம் அமர்வது என்பது ஈமான பலப்படுத்தும். எங்களோட ஆபாக்கள் செஞ்ச மிக பெரும் ஒரு சேவை, ஒரு முயற்சி, ஒரு அமல் என்னன்னா, எங்கெல்லாம் திக்ருடைய மஜ்லிஸ், எங்கெல்லாம் புருதா மஜ்லிஸ், எங்கெல்லாம் ஸலவாத்துடைய மஜ்லிஸ், எங்கெல்லாம் ஹத்முல் குர்ஆனுடைய மஜ்லிஸ், எங்கெல்லாம் வலிமார்கள் ஞாபகம் செய்யப்படுறாங்களோ அப்படியான மஜ்லிஸ்களுக்கு நேர காலத்தோடே போய் அமர்ந்து கொள்வாங்க.
தனிய வந்து அமரல எங்கட ஆபாக்கள் எங்கட தாய் தந்தைமார்கள் அமரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அப்படியான சபைகள் நடைபெறக்கூடிய நேரத்துல இறைவன் வழங்கிய அமானிதம் இந்த பிள்ளைகளை எங்கட கையில பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க, அமர வச்சாங்க. அதனால அல்ஹம்துலில்லாஹ் எங்கட ஈமான நாங்க பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். எங்கட அகீதாவை நாங்க விட்டு கொடுக்கல. ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தரத்தில் எங்கட அகீதாவை நாங்க வைத்திருக்கின்றோம் என்றால் எங்கட ஆபாக்கள், எங்கட பெற்றார்கள், எங்கட மூதாதையர்கள் இப்படியான சபைகள்ல வந்து அமர்ந்தாங்க, எங்கட கைய பிடிச்சு வந்து அமர வச்சாங்க. அதனால எங்கட ஈமான நாங்க பாதுகாத்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்ப எங்கட குழந்தைகள ஈமான தக்வா நிறைந்த ஈமானாக, இறைவன் ஞாபகம் நிறைந்த ஈமானாக நாங்க ஆக்கிக்கொள்ளணுமா? என்ன செய்யணும்? எங்கட குழந்தைகளை இப்படியான சபைகளுக்கு நாங்க நேர காலத்தோட கூட்டிட்டு வரணும். எங்கெல்லாம் ஷாதுரி நாயம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வகத்தஸல்லாஹு சுராவுல் அஸீஸ் ஞாபகப்படுத்தப்படுறாங்களோ, குதுபுனாம் ஞாபகப்படுத்தப்படுறாங்களோ, ரிஃபாய் நாயம் ஞாபகப்படுத்தப்படுறாங்களோ, தங்கள் வாப்பா நாயம் ஞாபகப்படுத்தப்படுறாங்களோ, அப்படியான மஜ்லிஸ்களுக்கு நாங்க நிச்சயமாக எங்கட காலங்கள் நேரங்களை தியாகம் செய்து சற்று நேரம் அமருவது என்பது எமது உள்ளத்துக்கு நிம்மதியை பெற்றுத்தரக்கூடியவைகள் என்பதாக பெருமக்கள். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஈமானிய பெருமக்களே, ஒரு தடவை இமாமுல் ஆதர் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அன்னவரிடத்துல ஒரு மனிதர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க. அப்படியா இல்லையா? ஊருக்கு ஒரு ஷேக் வந்து வந்திருக்கிறாங்க, எங்க ஊருக்கு ஒரு சாதாத் வந்து வந்திருக்கிறாங்க, அல்லது எங்க ஊருக்கு ஒரு நல்ல கல்விஞான் வந்து வந்திருக்கிறாங்க. நாங்க என்ன செய்வோம்? அந்த பெரியார அணி முசாஃபஹாவோட முஆனகாவோட அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நாங்க என்ன செய்வோம்? எங்கட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த என்ன சந்தேகங்களை நாங்க கேட்டு நிவர்த்தி செய்வோம். அப்படியா இல்லையா? ஆனா இந்த மனிதர் அந்த இமாமிடத்துல ஒரு வளமைக்கு மாற்றமான ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்டுட்டாங்க. நாங்க அங்க என்ன செய்வோம்? ஷேக் வந்து வந்திருக்கிறாங்க, ஒரு பெரியார் வந்து வந்திருக்கிறாங்க, நாங்க கேள்வியில கேட்போம். ஒரு என்னது ஒரு தஃஹீம, ஒரு சிறந்த ஒரு பயனை பெற்றுக்கொள்ளுற நோக்கல, ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய நோக்கல நாங்க சந்தேகங்களை கேட்போம். வாழ்க்கையில நஷ்டமாய்க்குது, மறக்கத்தில்லை, செய்யக்கூடிய தொழில ஒரு சிறந்த ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் வைக்கிறே வாப்பா, கொடுக்குற கடன் திருப்பி வந்து சேருது இல்லையே வாப்பா, ஐவேல தொழுகைகளை உரிய நேரத்துல தொழிலாம் வைக்குதே நாயகமே, இதுக்கு என்னாவது ஓதல் இருக்குதா, ஏதாவது அவுராதுகள், இதுக்கு ஏதாவது மாற்று வடிவு இருக்குதா நான் கேட்போமா இல்லையா? ஒரு பெரியார் வந்தார். ஆனா அந்த இமாமிடத்துல, இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அன்னவர் இடத்துல அந்த மனிதர் கேட்கிறாரு, இமாம் அன்னவங்களே, ஊருக்கு உங்களோட வயது என்ன? அந்த மனிதனுக்கு வந்த சந்தேகம். இமாம் அன்னவங்களே, உங்களோட வயது என்ன? நான் கொடுத்தான் ஒரு பதில், லவ்ல சனதான் லஹலகன் நுஅமான். 2 வயதை நான் அடைந்து கொள்ளவில்லை என்றால் நுஅமானாகிய நான் ஹலாக்காய் போயிருப்பேன், நான் அழிந்து போயிட்டேன். இந்த பதில கேட்டதோடு சபையில் அமர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு, குறிப்பா அந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அன்னவருடைய இந்த முக்கியமான இந்த மாணவர்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா பேசிட்டு, அபூ யூசுப் ரஹிமஹுல்லாஹ், முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்களுக்கு எல்லாம் என்ன இமாம் 2 வயது என்பதாக பதில் கொடுக்கிறாங்களே. இமாமுடைய முடிகளை பார்த்தா முடிகள் எல்லாம் நரைத்து போய்விட்டன, தாடி முடி, தலைமுடி எல்லாம் பழுத்து போய்த்திருக்குது. இமாம் மன்னர் தனது வயது 2 என்பதாக பதில் கொடுத்துட்டாங்களே, என்ன காரணம்? ஆச்சரியமா பார்க்கிறார். இறுதியாக இமாம் மன்னர்கள் தான் கொடுத்த அந்த பதிலுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்த மிக பெரும் பாக்கியங்கள்ல உண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அருமை பேர குழந்தைகளான இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்களோட 2 வருடங்கள்
சேர்ந்து வாழ்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை ரப்ப எனக்கு தந்தான். அன்னாருடைய மஜ்லிஸ்ல போய் அமரக்கூடிய பாக்கியத்தை ரப்ப எனக்கு ஏற்படுத்தி தந்தான். அதனால இமாமோடு சேர்ந்து வாழ்ந்ததினால, இமாமுடைய சபைகள்ல நான் அமர்ந்ததினால ஏராளமான அகமியங்களை, பொக்கிஷங்களை, ஞானங்களை, உயர் நிலைமைகளை நான் அடைந்து கொண்டேன். ஆக அந்த 2 வருட காலங்கள் எனக்கு பொன்னான காலம் என்பதாக இமாம் அண்ணவர் பதிலளித்தார். அன்புக்குரியவர்கள், மேலான இஸ்லாமிய பெருமக்கள், இப்படியான சபைகள் என்பது எங்களுடைய ஈமானை பலப்படுத்தும். உயிரோட்ட மிக்க ஈமானாக எங்களோட ஈமான, எங்களோட கல்வ இந்த சபைகள் மாற்றி அமைக்கும். கெட்ட சிந்தனைகள் வராது. இறைவனுடைய ஞாபகத்தை பெற்றுத்தரக்கூடிய சபைகள் இப்படியான சபைகள். ஒருபோது நாம இப்படியான சபைகளை தவறு விட்டுடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, மேலான இஸ்லாமிய பெரியோர்களே, ரப்புல் ஆலமீன் சூரா அல் முத்தஸிர்ல ஒரு அழகான ஒரு நிகழ்வை பதிவு செய்வார். அதாவது இந்த சுவர்க்கவாதிகள் சுவனத்துல அந்த இன்பத்தை, அந்த சுவண்டிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த செய்திகள் இருக்கிறாங்களா இல்லையா? சுவனவாசிகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வாங்க. சுவனவாதிகள் ஒருவருக்கொருவர் கதைத்துக் கொள்வாங்க. யாரை குறித்து? அனில் முஜ்ரிமீன். யாரை குறித்து பேசிக்கொள்வாங்க? குற்றமிழைத்தவர்களை குறித்து, பாவங்கள் செய்த பாவிகளை குறித்து, நரகவாதிகளை குறித்து சுவர்க்கவாதிகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வாங்க. எப்படின்னு பேசிக்கொள்வாங்க? மாசலக்கும் ஃபீ ஸகர். இந்த பயங்கரமான நரகத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. படு மோசமான நரகம் இந்த சகர்ந்த நரகம். ரப்புல் ஆலமீன் 7 விதமான நரகங்களை படைத்திருக்கிறார். அதுல ஒன்றுதான் சகர்ந்த நரகம். தலால் ஒரு நரகம் இருக்குது, சயீத் ஒரு நரகம் இருக்குது, ஜஹன்னம்ல ஒரு நரகம் இருக்குது, ஹாவியா, சுத்தமா, இப்படி 7 விதமான நரகங்கள் அல்லது 7 விதமான நரக வாயில்கள் இருக்குது. அதுல படுமோசமான நரகத்தில் ஒன்றுதான் சகர்ந்த நரகம். அல்லாஹ் இந்த நரகத்தை குறித்து அதே சூறால பேசணும். எப்படி தெரியுமா? லா துபகி வலா ததர். அந்த சகர்ந்த நரகத்துக்குள்ள ஒரு பொருள் நுழைந்து விட்டால் லா துபகி, அந்த பொருளை மீதம் வைக்காது, மிச்சம் வைக்காது. அவ்வளவு பயங்கரமான நரகம். வலா ததர், விட்டு வைக்கோமாது. அவ்வளவு மோசமான நரகம் இந்த சக்கர் என்கின்ற நரகம். ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறைவனத்துல கேட்கிறாங்க, இறைவா ஐயோ இபாதிக்க அஃப்கர். எப்படி கேட்கிறாங்க? இறைவா ஐயோ இபாதிக்க அஃப்கர், உனக்கு உன்னிடத்துல மிக ஃபகீரான மனிதர் யாரு இறைவன்? இறைவன் கற்றுக் கொடுக்கின்றான், இறைவன் அறிவித்து கொடுக்கின்றான். யாரு சகன்ற இந்த நரகத்துக்கு தகுதி பெறாங்களோ, இந்த சகன நரகத்துக்கு யாரெல்லாம் வாராங்களோ அவங்க ஆக ஃபகீரானவர்கள் என்பதாக இறைவன் கற்றுக் கொடுக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த சகன நரகம் எப்படி மோசமானது தெரியுமா? உயிருள்ள ஒரு பொருள் இந்த நரகத்துக்குள்ள, இந்த சகர்ந்த நரகத்துக்குள்ள நுழைந்து விடுமாக இருந்தால் அந்த பொருள் மையத்தை தான் பேசும். வலா ததரும் மையத்த, மையத்துக்கும் அந்த இடத்துல நரகத்துல இடம் இல்லை. மையத்தை கூட சுட்டு சாம்பலாக்கி போடும், சாம்பலுக்கும் இடம் இல்லை. அவ்வளவு மோசமான நரகம் இந்த சாம்பல். இப்ப சொர்க்கவாதிகள் கேட்பாங்க, நரகத்தில் உள்ள இந்த சகர்ந்த நரகத்தில் உள்ள அந்த பாவிகளை குறித்து, நரகவாதிகளை குறித்து கேட்பாங்க, இந்த சகர் நரகத்துக்கு வந்திருக்கிறீங்களே, நீங்க அப்படி என்ன அமல் செஞ்சீங்க? இந்த படு மோசமான நரகத்துக்கு வாரதா இருந்தா நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பாவமும் மோசமாகத்தான் இருக்க. நரகவாதிகள் சொல்லுவாங்க, சகர்ந்த நரகத்தில் உள்ள அந்த பாவியல் சொல்லுவாங்க, முதலாவதா சொல்லுவாங்க,
மினல் முஸல்லீன். நாம தொழுகையை பேணி பாதுகாக்க, தொழுகைக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை மகத்துவத்தை நாங்க பூர்ணமாக கொடுக்கல. தொழுகைய நிலைநாட்டல், தொழுகைய பேணி பாதுகாக்கல. பாங்சத்தை கேட்டுச்சு, பள்ளி கிட்ட வந்தோம், பள்ளிக்கு அருகாமையில நம்ம பள்ளியை கடந்து போனோம். ஆனா தொழுதுட்டு போனோம். தொழுகைக்குரிய கண்ணியத்தை நாங்க முழுமையா கொடுக்கல. முதலாவது காரணம் சக்கர்ல நரகத்துக்கு வந்ததுக்குரிய காரணத்தை சொல்லுவாங்க. ரெண்டாவது சொல்லுவாங்க வலம் நகுலு துஇமுல் மிஸ்கீன். நாங்க மிஸ்கீன்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, தேவையுடைய மக்களுக்கு நாங்க தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கல. மிஸ்கீன்கள் வந்தாங்க வீட்டுக்கு, நாங்க உணவளிக்க. நாங்க வீட்டில் இருக்கிற நேரமே எங்களை தேடி வந்தாக்கள் யாருன்றது எங்களுக்கு தெரியும். அவங்களோட உண்மையான நிலைமையா நாங்க அறிந்தும் தெரிந்தும் கூட உணவளிக்காம அனுப்பிட்டோம். ரெண்டாவது காரணம் சகர்ற அந்த கொடுமையான நரகத்துக்கு போறதுக்குரிய காரணம். மூணாவது சொல்லுவாங்க காரணம் மூணாவது காரணம் சொல்லுவாங்க, இது நரகத்துக்கு வந்ததுக்குரிய காரணம் நாங்க நல்ல மக்களோட சேரணும். நாங்க நல்ல மக்களை சுகபத்து வைக்கல. வகுன்னா நகூலு, நாங்க வீணான விடயங்கள்ல மூழ்கி இருந்துட்டோம். அசத்தியவான்களை விட பாத்திலுக்கு மாற்றமாக செயற்படக்கூடிய மக்களோட நாங்க மூழ்கி இருந்துட்டோம். நல்ல மனிதர்களோட சேரல. நாலாவது சொல்லுவாங்க காரணம், நாங்க இறுதினால கியாமத்தினால தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த மகத்தான நாளை பொய்ப்பித்துட்டோம். அந்த சிந்தனை வரல. கியாமத்து நாள் ஒன்று இருக்குது, கபருடைய வாழ்க்கையை நான் அனுபவிக்கணுமே, சிராத்துல் முஸ்தகீமை நான் கடந்து செல்லணுமே, அதுக்கு முன்னால் சக்கராத்துடைய வருத்தத்தை நான் சுவைக்கணுமே. கபருடைய வாழ்க்கை, மாஷருடைய வாழ்க்கை, மறுபடிய வாழ்க்கை ஒன்றும் ஞாபகத்துக்கு வரல. எப்ப ஞாபகத்துக்கு வரும்? எப்ப இப்படியான சபைகள்ல நாங்க அமர்றோமோ, எப்ப நல்லடியார்களுடைய தொடர்போட நாங்க இருக்கிறோமோ, அப்பதான் அவருக்கு அல்லாத சிந்தனை வரும். அப்பதான் அவருக்கு கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்குதேன்ற ஞாபகத்துக்கு வரும். எப்ப நல்ல மக்களோட சேர்ந்து வாழ்றாரு, அப்பதான் அவருக்கு அந்த நல்ல சிந்தனை வரும். என்றாலும் நாம நல்ல மனிதர்களோட சேர்ந்து வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அன்புக்குரியவர்களே, ஐவேளை தொழுகைகளை நிலைநாட்டுவது எப்படி ஒரு வணக்கம், ஏழை எளிய மக்களோட தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது அது எப்படி ஒரு இபாதத்தும், சதகாக்களை தான தர்மங்களை ரகசியமான முறையில சில சந்தர்ப்பங்கள்ல பகிரங்கமான முறையில கொடுக்கிறது அது எப்படி வணக்கம். இப்படியான சபைகள்ல இத்திகாஃபுடைய நிய்யத்தோட அமர்வது எப்படி ஒரு வணக்கம். அதே போல திக்ருல் அன்பியா, நபிமார்களை ஞாபகப்படுத்துறது, ரசூல்மார்களை குறித்து பேசுறது. குர்ஆன்ல கூறப்பட்ட நபிமார்கள் யாரு, குர்ஆன்ல கூறப்பட்ட ரசூல்மார்கள் யாரு, ரசூல்மார்கள்ல முதன்மையானவங்க யாரு, இறுதியானவங்க யாரு, அவங்களோட பேர் என்ன, அவங்களோட உம்மட வாப்பட பேர் என்ன, அவங்க எத்தனை திருமணம் முடிச்சு கொண்டாங்க, எத்தனை குழந்தைகளை பெற்றுக் கொண்டாங்க, எத்தனை விதமான அற்புதங்களை காட்டினாங்க, வாழ்க்கையில மக்களோட எப்படி ஒன்றாக சேர்ந்து பண்பாக பொறுமையோட புரிந்துணர்வோட வாழ்ந்தாங்க, எத்தனை வருட காலம் வாழ்ந்தாங்க. இப்படி நபிமார்களை ரசூல்மார்களை குறித்து பேசுறது ஒரு வணக்கம். தொழுவது எப்படி வணக்கமோ, குர்ஆன் ஓதுதல் என்பது எப்படி வணக்கமோ, ஜகாத்த, ஹஜ்ஜ, உம்ராவுடைய கடமைகளை நிலைநாட்டுவது எப்படி ஒரு இபாதத்தோ, அதே போல நபிமார்களை குறித்து பேசுறது ஒரு இபாதத். யாரு சொல்றாங்க? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத் செய்றாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா தொடர்ந்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலிகுரு சாலிஹீன், நல்ல மக்களை, சாலிஹானவர்களை, இறை நேசர்களை, முத்தகீன்களை ஞாபகப்படுத்துறது கஃபாரத்துன். இன்னும் ஒரு ரிவாயத்துல வருது,
கஃபாரத்து துனூப், எங்கட பாவங்களுக்கு, நாம செஞ்ச குற்றங்களுக்கு, எங்களால நடந்த பிழைகளுக்கு சாலிஹீன்களை ஞாபகப்படுத்துறது அதுதான் தண்டப்படி. எப்படி எங்கட பாவத்துக்கு நாங்க செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், தௌபா ஒரு பாவ மன்னிப்பாக ஒரு கஃபாரத்தாக அமையுமோ, அதே போல சாலிஹீன்களை, இறைநேச செல்வர்களை ஞாபகப்படுத்துறது, அவர்களை குறித்து பேசுறது, அன்னாருடைய மதுஹ் ஷரீஃப்ல பாடுறது, அன்னார் செஞ்ச சேவைகளை, எப்படி மக்களோட வாழ்ந்தாங்க, இறைவன் பால் மக்களை என்னது சேர்ப்பதற்காக வேண்டி, இறைவனுடைய தொடர்பை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி அந்த ஸ்ரீதேவியர் என்னென்ன ஏற்பாடுகளை செஞ்சாங்க. இப்படி அன்னாரை குறித்து சாலிஹீன்களை குறித்து பேசுறது எங்கட பாவங்களுக்கு தெண்ட பரிகாரம் என்றார்கள் சொல்லலாம். எவ்வளவு அழகான ஒரு அந்த ஒரு அரிய ஒரு சந்தர்ப்பத்தை ரப்பு இரக்கமுள்ள நாயன் இந்த உம்மத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அன்புக்குரியவர்கள், அப்ப நாங்க என்ன செய்யணும்? எங்கெல்லாம் சாலிஹீன்கள் ஞாபகப்படுத்தப்படுறாங்களோ அந்த சபைகள்ல போய் நாங்க அமரும், சாலிஹீன்களோடே தான் எங்களை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸுஹ்பத்து முஅஸ்ஸிரா, தோழமை என்பது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. தோழமை என்பது ஒரு நல்ல ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்றார். நல்ல மக்களோடு நாங்க தொடர்பு வைத்தால் எங்கட வாழ்க்கை மனமா அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். வலா தர்கனூ இலல்லதீன ஸலமூ ஃபதமஸ்ஸகுமுன் நார், இதுக்கு மாற்றமாக நல்ல மக்களோட சுபத்து வைக்கல்ல, தீயவர்களோட அநியாயக்காரர்களோட நீங்க சேர்ந்து நடக்க வானம். அல்லாஹ்வுடைய ஏவல், அல்லாஹ்வுடைய கட்டளை. யார் நாங்க அன்பு வைக்கணும்? நல்லடியார். மீறி நீங்க அன்பு வைத்தால் ஃபதமஸ்ஸகுமுன் நார். குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்வாங்க, ரப்புல் ஆலமீன் யாருக்கு தெரியுமா நரகத்தை கொடுப்பான்? வலா தர்கனூ இலல்லதீன ஸலமூ, அநியாயக்காரர்களோடு நீங்க சேர்ந்து வாழ்ந்தால் எப்படி? பிமுஸாஹபத்திஹிம், நீங்க அவங்களோட சேர்ந்தாலே போதும். வமுகாலதத்திஹிம், நீங்க அவங்களோட சுஹபத் வச்சாலே போதும், அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தாலே போதும். ஃபதமஸ்ஸகுமுன் நார், நீங்க நரகத்துக்கு தகுதியானவர்களா மாறிடுவீங்க. நரகம் உங்களை தீண்டு விடும். அல்லாஹ் பாதுகாக்க. அன்புக்குரியவர்கள், ஈமானிய பெருமக்கள், எங்களுடைய ஈமான் நாங்க பலப்படுத்தும். இறைவன் யார விரும்புறானோ அவங்களோட நாங்க சேர்ந்து வாழ பழகணும். நாங்க இறைவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களோட நாங்க சேர்ந்து வாழ்ந்தால், இறை நேசர்களை நாங்க சுபத்து வைத்தால், இறைவன் தரக்கூடிய முதலாவது வெகுமதி என்ன தெரியுமா? நல்ல மக்களோட நாங்க சுபத்து வைத்தால் இறைவன் தரக்கூடிய முதலாவது உயர்ந்த ஸ்தானம் என்னன்னா, கியாமத் நாள் வரும் வரையில அந்த மனிதரை நினைவு கூறிக்கொண்டே இருப்பான். நல்ல மக்களை நாங்க சுபத்து வைத்தால், நல்ல மக்களோடு சேர்ந்து வாழ்ந்தால், இறைவன் தரக்கூடிய முதலாவது வெகுமதி அந்த மனிதரை, அந்த பொருளாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், ஒரு ஜடமாக இருக்கலாம், அந்த பொருளை கியாமத் நாள் வரும் வரையில இறைவன் நினைவுபடுத்துவான். குர்ஆன் இதுக்கு சான்று. நாங்க பார்க்கிறோமா இல்லையா? கேள்விப்பட்டது விட அஸ்ஹாபுல் கஹ்ஃப், இறை நேசர்களை சுஹபத்து வைத்த அவர்களுக்கு, அந்த நேசர்களுக்கு, அந்த ஸ்ரீதேவிகளுக்கு உதவி ஒத்தாசையாக இருந்த அந்த நாய், வெறுமனே நாயாக இருக்கல்ல, அந்த நாய் நல்ல மனிதர்கள் நேசம் வைத்ததினால ரப்பு இன்று வரைக்கும் தனது புனித வேதத்துல குர்ஆன் ஷரீஃப்ல அந்த பிராணிய, அந்த கித்மீர் என்கின்ற அந்த பிராணி இறைவன் ஞாபகப்படுத்துகின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு மாட்டை ஞாபகப்படுத்துகின்றான். அந்த மாடு வெறுமனே மாடாக இருக்கல்ல, மாறாக கலீமுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நேசம் வைத்த காரணத்தினால ரப்பு அந்த மாட்டை இன்று வரை நினைவுபடுத்துகின்றான். அதே ரப்பு ஒரு எறும்பை நினைவுபடுத்துகின்றான். என்ன காரணம்?
சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களோட அன்பாக பண்பாக பழகினத்தால் நேசம் வைத்ததினால் ஹுதூத் என்கின்ற பறவை இறைவன் இன்றும் ஞாபகப்படுத்துகின்றான். என்ன காரணம்? பல்கிஸ் ராணிய நேசம் வைத்ததினால, அந்த நல்ல மக்களை நேசம் கொண்ட காரணத்தில். ரப்பு ஒரு ஒட்டத்தை குர்ஆன்ல ஞாபகப்படுத்துகின்றான். அந்த ஒட்டம் செஞ்ச அமல் என்ன தெரியுமா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நேசம் வைத்ததினால அந்த ஒட்டத்தை ரப்பு இன்றும் ஞாபகப்படுத்துகின்றான், இன்னும் ஞாபகப்படுத்துகிறான். அன்புக்குரியவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களோட ஒரு மலையில் இருக்கிறாங்க, மலையின் மீது இருக்கிறாங்க, உஹது மலையில் இருக்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதா ஜபல், இது ஒரு மலை, வெறுமனே ஒரு மலை அல்ல, யுஹிப்புனா, எங்களை நேசம் வைக்கக்கூடிய ஒரு மலை. அப்ப நாங்க என்ன செய்யணும்? நுஹிப்புஹு, நாங்களும் இந்த மலையை நேசம் வைக்கணும். அன்புக்குரியவர்கள், நல்ல மக்களை எந்தெந்த பொருள் என்னென்ன உயிரினங்கள் எல்லாம் நேசம் வைத்ததோ அனைத்து உயிரினங்களையும் ரப்பு நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பான். இது முதலாவது கொடுக்கக்கூடிய வெகுமதி. படைப்பினங்கள்ல சிறந்தவங்க யாரு? படைப்பினங்கள்ல உயர்தரமானவங்க யாரு? ஆதமுடைய மகன், ஆதமுடைய பிள்ளைகள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மனிதர்கள். இப்ப மனிதர்களாகி நாம இறை நேசர்களை, சாலிஹ்களை, நல்ல மக்களை நினைவுபடுத்தினால், அவர்களை நாங்கள் சுஹபத்து வைத்தால், அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய கண்ணியம், அந்த குர்ஆன்ல கூறப்படக்கூடிய 10 பிராணிகள் இருக்கின்றன. ரப்பு அந்த 10 பிராணிகளை ஞாபகப்படுத்துறானா இல்லையா குர்ஆன்ல? ரெண்டாவது, அந்த 10 பிராணிகளுக்கும் இறைவன் வழங்கக்கூடிய உயர்தரமான வெகுமதி சுவர்க்கம். படைப்பினங்கள்ல சிறந்தவங்க நாங்க மனிதர்கள். மனிதர்களாகிய நாங்க இறைநேசர்களை, சாலிஹ்களை, ஷேகுமார்களை நேசம் வைத்தால் இறைவன் நினைவுபடுத்துவதோட உயர்தரமான ஸ்தானத்தை, சுவர்க்கத்தை நமக்கு தருவான். அன்புக்குரியவர்கள், ஈமானின் உறவுகளை இயன்றளவு இறைநேசர்களாக நாங்கள் வாழணும். நாங்க எப்படி வாழணும்? இறைநேசர்களாக வாழணும். வாழ்க்கையில சக்தி இல்லையா, பலம் இல்லையா, இறைநேசர்களோட சேர்ந்து நாம வாழணும். எங்கெல்லாம் இறைநேசர்கள் ஞாபகப்படுத்தப்படுறாங்களோ, நினைவு கூறப்படுகின்றார்களோ, அப்படியான மஜ்லிஸ்ல நாம போய் அமரணும். எங்களோட காலங்களை, எங்களோட நேரங்களை அதற்காக வேண்டி நாங்க தியாகம் செய்யணும். இதனாலதான் நம்ம உள்ளத்துக்கு நிம்மதியை வைத்திருக்கின்றார். கெட்ட எண்ணங்கள் உள்ளத்துல ஏற்படுவதை விட்டும் ஒரு மனிதனை தூரமாக்கக்கூடிய ஒரு விடயம் இப்படியான சபைகள்ல அமர்வது. இதனால்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்களை குறித்து பேசுறது, சாலிஹீன்களை குறித்து பேசுறது, அப்படியான சபைகள்ல அமருவது எங்களோட பாவங்களுக்கு பரிகாரம். அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டாண்டா அடுத்தது அவன் அருளினால ரப்பு சோடத்தை தந்து விடுவான். ஆகவே இயன்றளவு நாம் இறைநேசர்களாக வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு தகுதி இல்லாத சந்தர்ப்பத்துல இறைநேசர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பட்சத்துல ரப்புல் ஆலமீன் மகத்தான வெற்றியை நமக்கு தருவான் என்பது குர்ஆன் ஹதீஸ் வாயில் மூடாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய எனக்கும் கேட்டு உங்களுக்கும் பேசப்பட்ட விடயங்களை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியம் நிறைந்த மனிதர்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. இறைவா, நல்லடியார்கள் எங்கெல்லாம் ஞாபகம் செய்யப்படுகிறார்களோ அப்படியான மஜ்லிஸ்ல அமரக்கூடிய சந்தர்ப்பத்தையும், அதன் மூலம் எமது பாவ கரைகளுக்கு, எமது குற்றம் குறைகளுக்கு ஒரு கஃபாராவாக இறைவா அந்த மஜ்லிஸினையும் பேசப்படக்கூடிய விடயங்களையும் ஆக்கி வைப்பாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு சமூகம் அளித்து நாதாக்கள் நல்லவர்களை நினைவு கூறுவதை பற்றி நினைவு கூறினால் எங்களுடைய பாவத்துக்கு அது பரிகாரமாக அமையும் என்ற தலைப்பிலே சிறந்த ஒரு உரையை நிகழ்த்தி தந்த தரீகாவுடைய அமைப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கண்டி ஒடுநூர மஜ்லிஸுல் உலமாவின் உறுப்பினரும் வரஹந்தனிய மத்ரஸத்துல் ஹசனைன் குர்ஆன் மദ്രஸாவின் அதிபருமான மௌலவி அல் ஹாஃபில் ரஷாத் கௌசி காதிரி வர்ரிஃபாய் அவர்களுக்கு நிர்வாகம் மற்றும் ஊர் மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.